Hi everyone, welcome back to our channel. Wishing everyone a very happy 2022. Habits I want to start building in 2022 அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப பேசிக்கான ஹேபிட்ஸ் தான், பட் ஐ திங்க் இதை நம்ம லைஃப்ல இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இட் மை சேஞ்ச் our life for the better அப்படின்னு சொல்லிட்டு 2020 and 2021 have ரொம்ப ரொட்டீனா ரொம்ப கரெக்டாக இருந்தவங்களை கூட ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண 2 வருஷங்கள். ஸோ அது மாதிரி இல்லாமல் 2022 ஆச்சும் இந்த மாதிரி சில ஹேபிட்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ அது என்னெல்லாம் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா, நாட் ஸ்க்ரோலிங் மை ஃபோன் ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங். ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம், பட் தெரிஞ்சோ தெரியாமலோ ஈவன் டைம் பார்க்கறது கூட எல்லாரும் நம்ம ஏஞ்சோடனே ஃபோனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. டைம்னு சொல்லி ஃபோனை எடுப்போம், அதுக்கப்புறம் அது அப்படியே இட் ஜஸ்ட் கோஸ் அண்ட் யூ scroll in bed for about 10 minutes. This is the first habit that I want to cut down. Instead என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் புக் ரீட் பண்ண அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு personally in the morning I'm thinking of incorporating small prayer, journal my thoughts, maybe like practice gratitude. 20s நம்ம build பண்ற morning routine it will actually help us to determine our 30s and 40s. So ஒரு solid strong morning routine இருக்கு அப்படின்னா I think அது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் நமக்கு. And futureலயும் நம்மள ரொம்ப எனர்ஜெட்டிக் ரொம்ப ஆக்டிவாக வச்சிருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி ஒரு மார்னிங் ரொட்டீன் ஒரு ஐடியல் மார்னிங் ரொட்டீனா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அது மாதிரி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது போக தான் தெரியும். பட் ஐ எம் எய்மிங் அட் சம்திங் லைக் திஸ். ஹோப்ஃபுல்லி ஐ எம் ஏபிள் டு detach myself for the first 1 hour in the morning from any device. That's one thing I want to start doing in 2022. The next thing is exercise. 2021 I had a really bad year with exercising. on and off அந்த மாதிரி இருந்துச்சு. Obviously new channel, new work, அது மாதிரி நிறைய work வேறு இருந்துச்சு. So I started prioritizing my work over my health, and அதனால நிறைய ஒரு consequences வந்துச்சு. Hopefully 2022ல I think the first and foremost thing I'll be prioritizing is my health. All the other things can take a back seat, can wait, can happen at any given point in time. பட் உங்களுக்கும் அதான் சொல்வேன், உங்கள் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சுக்கோங்க. லைக் ஹோம் ஒர்க் அவுட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லாட்டி பேசிக் யோகா, வாக்கிங், ரன்னிங், லைக் வாட் எவர் சூட்ஸ் யூ. கண்டிப்பாக ஒரு பேசிக் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிட்னஸ் உங்களோட லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ண பாருங்கள். அது ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு மோஸ்ட்லி இந்த டயபிட்டிஸ் மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமாக லேட் 30s வந்துடுது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. இஃப் இட் இஸ் தேர் இன் our gene, definitely we can delay it. So exercise is another thing that I want to take up strongly in 2022. நிறைய பேர் சொல்கிறீங்க ஃபோட்டோஸில் நான் பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இல்லை. 2020ல I was like at lowest of my weight ன்னு சொல்வேன். அண்ட் இப்போ I have put on like a solid 6 kilos. That is like 2020 and 2021 சேர்த்து like 3 kilos எப்போ போட்டேன் அப்படின்னு சத்தியமாக எனக்கே தெரியல. But 2021 has been major. Like both my mental and physical health were little down, and அதனால நிறைய எக்ஸசைஸ் பண்ண முடியல. It's not about the weight again, it's about how you feel. I feel a bit heavy, and the heaviness தெரியுது. So hopefully I'll be able to get on track in 2022 and do something about this. And உங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்களும் இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு ப்ளீஸ் கெட் பேக் ஆன் ட்ராக். என்டையர் அவுட் சைட் சிச்சுவேஷன் இதே மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். So physical health ஓட சேர்த்து another thing I want to incorporate is giving focus and priority to my mental health. In the last 2 years mental health பற்றி நிறைய பேசியிருக்காங்க, and நம்மளே நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பட் அதை பற்றி நிறைய ஐடியா இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. mental healthனா என்ன, how does it affect a person எல்லாமே So get yourself aware of what mental health is and how it affects a person. So உங்களுக்கு ஒரு விஷயம் உங்கள் mental health டிஸ்டர்ப் பண்ணி அதுக்கு நீங்கள் எஸ் சொல்கிற மாதிரி இருக்குன்னா ப்ளீஸ் learn to say no. ஏன்னா learning to say no is like அது ஒரு பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு நோ சொல்லவே தெரியாது அப்படின்னா லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ப்ளீஸ் லேர்ன் டு ஃபோக்கஸ் அண்ட் ப்ரையாரிட்டைஸ் யோர் மென்டல் ஹெல்த் மோர் தென் எனிதிங் எல்ஸ். அந்த மென்டல் பீஸ் இட்ஸ் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ அண்ட் ஃபார் த பீப்புள் அரவுண்ட் யூ. ஸோ நீங்கள் எவ்வளோ மென்டலி சேனாக இருக்கீங்களோ அந்த ஹாப்பினஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரேடியேட் ஆகும். மெயின்டைனிங் அ ஜேர்னல் ஆஃப் யர் தாட்ஸ் ஆர் மெயின்டைனிங் அ கிராட்டிடியூட் ஜேர்னல். ஸோ இது ரெண்டுமே அதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். மேக் யர் ஹெல்த் போத் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் a priority.
டு பிரேக் அவே ஃப்ரம் ரொட்டீன் ஐ ஃபீல் நம்ம வந்து we need to learn something new. For example, cooking. உங்களுக்கு குக்கிங் பிடிக்குதுன்னா மேபி யூ கேன் லேர்ன் பேக்கிங் ஆர் குக்கிங் ஆர் சம் ஆர்ட் ஃபார்ம் ஆர் பாட்ரி வாட் எவர். லைக் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வந்து ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பை திஸ் ஐ ஃபீல் நமக்கு வந்து நம்மளே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். மொனாட்டனியை பிரேக் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இஃப் இட் இஸ் அ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அகெயின் இட் வில் ஹெல்ப் யூ வித் யுவர் மென்டல் stress as well. I am going to take up something I like and learn something new. Like for example, I want to learn this art of lettering. Try something different, like something out of your comfort zone. Building a better eating routine. ஏன்னா ஐ திங்க் 2021 as I said நிறைய ஜங்க் அந்த மாதிரி நிறைய சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் இல்லாமல் கெட்டிங் பேக் டு அ நார்மல் ஹவுஸ் ஃபுட் அந்த இதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது எனக்கு. ஏன்னா ஐ எம் ஜங்க் லவர் அண்ட் சாக்லேட் லவர். யூ கேன் இமேஜின் வேர் த வெயிட் இஸ் கமிங் ஃப்ரம். ஃபார் ஆல் த குட் ரீசன்ஸ் ஐ எம் ட்ரைங் டு கட் டவுன் ஆன் திஸ் ஜங்க். ஹோப்ஃபுல்லி இட் ஹேப்பன்ஸ் ஆஸ் வெல். 2020 வாஸ் கைண்ட் ஆஃப் இயர் வேர் நிறைய பேருக்கு வந்து ஓ இஸ் திஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறதே ரியலைஸ் ஆகிருக்காது. யூ சார்ட் ஆஃப் ரியலைஸ்ட் தட் ஐயோ இது நடக்குது, இது இப்படி தான் இருக்க போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2022 ஐ திங்க் இஸ் லைக் ஓகே இது இப்படி தான் இருக்க போது, இதை நம்ம அக்செப்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இது எப்படி நம்ம மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கான ஒரு இயராக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ எனக்கும் சரி பார்க்குற உங்களுக்கும் சரி ஒரு பாசிட்டிவிட்டி அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி நான் திரும்பவும் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஐம் விஷிங் எவ்ரி ஒன் ஹூ சீயிங் திஸ் வீடியோ உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இந்த வருஷம் நடக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் உங்களோட 2022 எதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்களும் ரிலேட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். This is the first video of 2022 and I want to say happy 2022. Till I meet you in another fun and interesting video. Stay safe, stay happy and lots of love from me to you. And bye. Channel ku subscribe பண்ணுங்க, friends and family ஓட share பண்ணுங்க. Until next time, lots of love from me to you.